இந்த சூரியனை தான் நம்ம அரசன்னு சொல்கிறோம். அப்போ சூரியன் இல்லை அப்படின்னா பூமிக்கு எதுவுமே கிடைக்காது. சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்கலன்னா பூமியில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. அப்போ ஜோதிடத்தோட நாயகனாக இருக்கக்கூடிய சூரியன் தான் முதன்மையான ஒரு கிரகம். அப்போ சூரியன் தான் அரசன்னு பேர். சூரியன் அரசன். அப்போ சந்திரன்கிறது அரசி. சூரியன்னா அரசன், சந்திரன்னா அரசி. ஜோதிட சாஸ்திர சூரியனை தந்தையை குறிக்கக்கூடிய காரக கிரகமாக சொல்லுவோம், சந்திரனை தாயை குறிக்கக்கூடிய காரக கிரகமாக சொல்லுவோம். அப்போ சூரியன் ஆண் கிரகம், சந்திரனை பெண் கிரகம். அதற்கடுத்து புதனை புத்திசாலித்தனமான அறிவு மிகுந்த கணினி சார்ந்த துறையில் இருக்க அத்தனை நபர்களுக்கும் புதன் வளர்த்துருக்கும். அப்போ புதனை பொறுத்த வரைக்கும் மந்திரின்னு சொல்லுவாங்க. புதன் அறிவுக்கு காரணகர்த்தா, அதனால் மந்திரி. அதுக்கடுத்து சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் காமம், களத்திர காரகன், சுகபோகவாதி. அப்போது சுக்கிரன் அந்தப்புறத்தின் நாயகன். உலகத்தில் மறைஞ்ச சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்தப்புறம், அந்தப்புறத்தோட நாயகன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சேவகர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க, ஒரு விசுவாசியாக தொண்டனாக இருந்து உயிரோடு கொடுத்து தன்னுடைய தலைமைத்துவத்தை காப்பாற்றுவாங்க. அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சேவகர்கள். அதற்கடுத்தபடியே குரு. குருனா இருளை நீக்குபவர், முக்காலம் உணர்ந்தவர். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய குருக்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலத்தை பருவநிலை மாற்றங்களை பார்த்து சொல்லக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்க. நம்ம முக்காலம்னு நம்ம நினச்சிக்கிறோம், போன பிறவி, இப்பிறவி, அடுத்த பிறவி நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. பருவ மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த நேரத்தில் போர் செய்யலாம், எந்த நேரத்தில் போர் செய்யக்கூடாது, எந்த காரியத்தை முன்னாடி செய்யணும், எந்த காரியத்தை பின்னாடி செய்யணும், எந்த பருவநிலையில் பயிர்களை பயிரிடணும், அப்படிப்பட்ட பல விஷயத்தை ஆய்வுகள் செய்து வானவியல், ஜோதிடம், உடல் கூராய்வுன்னு சொல்லக்கூடிய மருத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் மணி மந்திர ஔஷதம் தெரிஞ்சவங்கள தான் குருன்னு சொன்னாங்க. இந்த அரச குருவாக இருக்கக்கூடிய குருவுக்கு மரியாதை நிமித்தமாக குருகுல கல்வியை மட்டும் கற்றுத்தரத்துக்காக ஒரு பாடசாலையை நிறுவி கொடுத்துருப்பாங்க. அரசனோட குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இளவரசன், இளவரசி ஆக போகிறவங்களுக்கு சகல ஞான விஷயத்தையும் எதிர்கால விஷயத்தையும் கற்றுத்தரக்கூடிய நபர்கள் இந்த குருகளாக இருப்பாங்க. அப்போது குரு அப்படிங்கிறவங்க அரச குருவாக இருப்பார். அரச குருவாக இருப்பார். அதற்கடுத்தபடியே சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் பாதுகாவலர்கள். ஒரு அரண்மனைக்கு அகலை வெட்டி அந்த அகலைக்கு பக்கத்திலே பார்த்துட்டிங்கன்னா பாதுகாவலர்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. பாதுகாவலர்கள்.